ஆடும் நாணலே. அத்தியாயம் 23. ஆதவன் விழித்திருந்ததும் பறவைகள் சத்தத்தையே கேட்டு எழுந்த ஊர் மக்கள் அன்று திருமண மண்டபத்தில் ஓடிக்கொண்டிருந்த பாடலை கேட்டு எழுந்தனர். இன்று எந்த நாள் என்று தெரிந்தும் வழக்கம்போல் எழுந்த மகாலட்சுமி தன் வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்க ஸ்டீஃபனும் எழுந்து அலுவலகம் செல்ல தயாரானார். நேரம் செல்ல சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்த தன் மாமனாருக்கு மகாலட்சுமி டீ கொண்டு வந்து தர அதே நேரம் அசோகன் கீழே இறங்கி வந்தான். இரவு முழுவதும் அவன் உறங்கவில்லை என்பது முகத்தில் நன்றாகவே தெரிய அமைதியாக மாமனாரிடம் கொடுத்தார். என்னம்மா மகாலட்சுமி, இன்னைக்கு கல்யாணத்துக்கு யார் போறா? நீயா இல்லை என் மகனா? கேட்டவாறே அதனை வாங்க. நம்ம எதுக்கு மாமா போகணும்? விழிகள் தன் மகனின் முகத்தில் பதிந்திருக்க கேட்டார். என்ன கேள்விமா இது? உன் அண்ணன் மக கல்யாணம், சரி அதை விடு. இந்த ஊர் எஜமானியம்மா நடந்ததை மறந்துருங்கன்னு சொல்லி பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரே ஊருக்குள்ள, அதுவும் பக்கத்துல இருந்துட்டு போகலைன்னா எப்படிமா? நல்லா சொல்லுங்கப்பா உங்க மருமக கிட்ட. நானும் நேற்று நைட் இதைத்தான் சொன்னேன். நம்ம 2 பேரும் ஒரு எட்டு போயிட்டு வந்துடலான்னு சொன்னதுக்கு ஒரேடியா வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டா என்றவாறு தன் அலுவலகம் செல்ல கிளம்பி வந்த ஸ்டீஃபன் உரைத்தார். என்னம்மா, என்னாச்சு? ஏன் வேண்டான்னு சொல்ற? எப்பவும் நீ தானே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, வேண்டானா வேண்டாம், விடுங்க. டேய் அசோகா, என்ன நின்றுகிட்டு இருக்கப்போ போய் குளிச்சுட்டு வா, படபடவென கூறிவிட்டு சமையல் அறைக்குள் புகுந்தாள் மகாலட்சுமி. மருமகளுக்கு போகணும்னு ஆசை, ஆனா பயப்படுறா போல. ஆமாப்பா என்க. அதனை கேட்டவாறு சமையல் அறையில் தன் அன்னை சமைத்து கொண்டிருக்க தாண்டி பின்னே சென்றான் அசோகன். அதன் பின் நேரம் செல்ல டைனிங் டேபிளில் அனைவரும் அமர தன் மகனின் முகம் சரியில்லை என்பதை கவனித்த ஸ்டீஃபன் திரும்பி மனைவியை காண அவளின் முகமும் ஏதோ ஒரு தவிப்புடனே இருந்தது. அம்மாக்கும் மகனுக்கும் என்னாச்சு? உணவு அருந்தியவாறே கேட்க திடீரென்று தன் தந்தை கேட்கவே வேகமாய் அன்னையை காண, எங்களுக்கு என்ன, நல்லா தானே இருக்கும், பரிமாறியவாறு கணவனின் முகம் பாராமலே கூறினார். மனைவி கரங்களை பற்றி தடுத்த ஸ்டீஃபன் பாதி உணவில் கை கழுவ, என்னங்க அதுக்குள்ள கை கழுவிட்டீங்க? பதட்டத்துடன் கேட்க, போதும் என்றவாறு தங்களின் அறைக்குள் நுழைந்தார். அம்மாடி மருமகளே, பெத்த பிள்ளை கட்டணம் பொண்டாட்டி சந்தோஷம் இல்லாம இருக்கும்போது அவனோட வயிறு எப்படிமா நிறையும்? மாமா, நான் ஏதோ கூற வர, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் என்றவாறு கரங்களில் அலுவலக பையுடன் வந்து நின்றார் ஸ்டீஃபன். பெற்றவர்கள் இருவரையும் கண்ட அசோகன் ஒரு முடிவுடன், அப்பா ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். அசோகா, வேலைக்கு போகும்போது எதுக்கு தடுக்கிற இப்படி? அவர் போகட்டும் வேகமாய் கூறினார் மகாலட்சுமி. எல்லாமே முடிஞ்சதுமா. தன்னவளை இழந்த தவிப்பு முகத்தில் தெரிய தன் மகனின் முகத்தை கண்ட ஸ்டீஃபனோ பதறினார். மகாலட்சுமியோ அந்த நொடியே புடவையால் தன் வாயினை மூடிக்கொண்டு அழுதார். என்ன நடக்குதுங்க? அசோகா, என்னாச்சுடா? ஏன் இப்படி இருக்கிற? அப்பா, நான் நித்திலாவை நேசிக்கிறேன்ப்பா. அன்னைக்கு இதை நான் அம்மா கிட்ட சொல்லும் போதுதான் அவங்களுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சது என்று தன் காதலை உணர்ந்த அன்று அன்னைக்கும் தனக்கும் நடந்த வாக்குவாதத்தை கூறினான். என்னடா அசோகா இதெல்லாம்? மகா, நீ ஏன் இதை என்கிட்ட முன்னவே சொல்லல? மனைவியை கண்டு கேட்க, என்னால எப்படிங்க முடியும்? என் வளர்ப்பு தப்பா இருக்கே கலங்கி கொண்டு கூறினார் மகாலட்சுமி. மகா, அன்னைக்கு நான் சொன்ன அர்த்தம் வேற, நீ அதை சரியா புரிஞ்சுக்கல. பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடி உங்க அண்ணன் சொன்ன வார்த்தையை நினைச்சு நித்திலா வாழ்க்கையில தலையிடாம இருக்க வையன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு மகனோட வாழ்க்கையே இழந்து நிக்கிறான். எப்படி மகா அவனால இந்த இழப்ப தாங்க முடியும்? இது போலதானே 27 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் நானும் இருந்தோம். அன்னைக்கு நம்ம ஒண்ணு சேராம இருந்திருந்தா நகர வாழ்க்கை வாழ்ந்திருப்போமே, ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு. அதே தானே இப்ப நம்ம பையன் வாழ்க்கை. அவனால எப்படி மகா அந்த பொண்ணை மறக்க முடியும்? நீ ஏன் இதை என்கிட்ட முன்னவே சொல்லல? மனைவியின் அருகில் வந்து நின்று கேட்டார். என்னால நீங்க என் குடும்பத்துக்கிட்ட பட்ட அவமானம் அடியும் போதாதாங்க. அசோக கை குழந்தைய இருக்கும்போது உசுருக்கு போராடிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க எங்க அண்ணனால. அதை எப்படிங்க என்னால மறக்க முடியும்? இப்ப மறுபடியும் இவனுக்கு இப்படி ஒண்ணுன்னா மகா, அதுக்காக நான் பண்ணது தப்பு இல்லைங்க. இவன் மனசுல மட்டும்தான் என் அண்ணன் மகன் மேல காதல் இருந்தா போதாதா சொல்லுங்க? நித்திலாவும் இவனை விரும்பினா தானே சேர்த்து வைக்க முடியும். அப்படி விரும்பினா நானே சேர்த்து வச்சிருப்பேனேங்க. மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி மகா அந்த பொண்ணுக்கு தெரியும்? முதல்ல இவன் சொல்லியிருக்கணும். அதுக்கு அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லியிருந்தா சரி. ஆனா இவனோட காதலை சொல்லவே இல்ல. நீ ஏன் விடல? தன் அன்னை தந்தை இருவரும் மாறி மாறி அவர்களுக்குள்ளே தன் வாழ்க்கையை பற்றி பேசி வாக்குவாதம் நடத்தி கொண்டிருக்க பொறுமை இழந்த அசோகன் அவர்களை தடுத்தான். ஐயோ, நிறுத்துங்க 2 பேரும், இது என்னோட வாழ்க்கை தானே கோபத்தில் கத்த. அசோகா, நீ ஏன் இதை என்கிட்ட சொல்லலப்பா? போதும்பா, இனிமே இந்த பேச்சை விடுங்க. அம்மா எடுத்த முடிவு அவங்கள பொறுத்த வரைக்கும் சரிதான். அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே.
விரத்துயுடன் கூடிவிட்டு தன் அறைக்குள் சென்று மறைந்தான். அசோகன் செல்லவே மகாலட்சுமி அழுகையுடன் அப்படியே அங்கிருந்த தூணில் சாய, ஒரு புறம் உயிரானவளை நினைத்து கொண்டு இழந்த தன் மகன், மறுபுறம் தன் நலனை எண்ணி மனைவி இருவரையும் கண்டவாறு அப்படியே நின்றார் ஸ்டீபன். அதே நேரம் இங்கே மண்டபத்தில் மணமகன் அறையில் சந்தோஷமாக விஜயன் கிளம்பி கொண்டிருக்க அவனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தான் தனியன். இன்னும் சிறிது நேரத்தில் திருமணம் நடக்கவிருக்க பரமசிவம் நேற்று இரவு தன் கூதியலை பற்றி நினைத்து கொண்டு யாரோ ஒருவர் போல் முன்னிருக்கையில் இருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தார். எதுக்கு மாமா இப்படி பேசுனீங்க அவகிட்ட? ஏதோ டீல் பேசுற மாதிரி. அவ என்ன நினைச்சிருப்பா? அவங்க பணக்கார தன்மை அதிகாரத்தையும் காட்டுறாங்கன்னு நினைச்சு வேண்டான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நான் தான் அவகிட்ட புரிய வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தல மாமா என்று இரவு தன் மருமகள் கூறியதை நினைக்க, இதுவரை அந்த பெண் திருமணத்தை நிறுத்தாமல் இருக்கவே இப்போது தன் வாக்கினை காக்க தான் ஏதோ செய்ய வேண்டும் என்று யோசனையுடன் அமர்ந்திருந்தார். என்னங்க நீங்க இப்படி வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? கேட்டவாறு ராஜயோகேஸ்வரி வந்து நிற்க, பொடி எனக்கு தெரியும், கத்த நினைத்தவர் அனைவரும் இருப்பதால் அமைதியாக கூறினார். நேரம் செல்ல அனைவரும் வருகை புரிந்து இப்போது இளையமதியும் புன்னகை முகத்துடன் வருகை புரிந்திருக்க ஐயர் ஹோமகுண்டம் தயார்படுத்தி கொண்டு அதனை முடித்தார். தன்னருகில் வந்து அமர்ந்த மருமகளை கண்ட பரமசிவம் ஏதோ கேட்க வர, என்ன மாமா உங்க மருமகிட்ட நேற்று டீலிங் பேசுனீங்க, என்னாச்சு? மேடையை பார்த்தவாறு இளையமதி கேட்க, இது வரைக்கும் ஒன்றும் தெரியலம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம். அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லலன்னு வையே, அப்புறம் நான் தான் தடுக்க வேண்டியது வரும். கண்டிப்பா இதை நான் நடக்க விட மாட்டேம்மா. கவலைப்படாதீங்க மாமா, நீங்க தடுக்க வேண்டாம், இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நிற்கும். மாமா என் கழுத்துல தாலி கட்டுவார் எல்லார் முன்னாடியும் கொஞ்ச நேரத்துல என்றவளோ அதற்கு மேல் அவரின் அருகில் அமராமல் எழுந்து சென்றாள். இன்னும் சிலர் வருகை புரிந்து கொண்டிருக்க ஸ்டீபன் மகாலட்சுமி இருவரும் வர அதனை கண்ட ராஜேந்திரன் வேகமாய் தடுக்க வந்தார். அதற்குள், அடடா வா மகாலட்சுமி, என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் உன் அண்ணன் மகன் கல்யாணத்துக்கு நீயே இப்படி லேட்டா வரலாமா? ஆமா, எங்க உன் பையன் விஜய்? அவனை கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருந்தானே. வரவேற்று ராஜயோகேஸ்வரி கேட்க கணவனை கண்ட மகாலட்சுமி பின் மென்மையாய், அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டான் என்றார். ஓ அப்படியா, சரி உள்ளக போங்க என்றதும் முறைப்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டு நின்ற தன் அண்ணனையும் கதிரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு உள்ளே சென்று அமர்ந்தனர் இருவரும். நேரம் சென்று நல்ல நேரம் வந்து கொண்டிருக்க ஐயரோ மணமக்களை அழைத்து வருமாறு கூறினார். தாமரை சென்று நித்திலாவை அழைக்க அதே நேரம் தனியன் விஜயரூபனை அழைக்க சென்றான். பட்டு வேஷ்டி சட்டை மணக்கோலத்து விஜயரூபனை அழைத்து கொண்டு வந்து தன்னையன் மனையில் அமர வைக்க அனைவரையும் இருகரம் குவிப்பு வணங்கியவன் ஹோமகுண்டத்தில் முன் அமர்ந்தான். அதே நேரம் இங்கே நித்திலாவை அழைத்து கொண்டு தாமரை வெளியே வர அவர்களின் முன் வந்து நின்றார் பரமசிவம். அவர் வருவார் என்பதை அறிந்தே வைத்த நித்திலா அப்படியே நிற்க, என்னம்மா இதெல்லாம் என்றார். என்னை மன்னிச்சிருங்க, என்னால நீங்க சொன்னதை ஏத்துக்க முடியாது. ஏற்கனவே என்னால என் குடும்பப்பட்ட அவமானம் போதும். இப்ப இந்த கல்யாணத்தை நானே நிறுத்தி மறுபடியும் அவமானப்பட்டா எங்க அம்மா இதை நிச்சயமா தாங்கிக்க மாட்டாங்க. எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் அவங்க தான். அவங்களுக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்கிக்க முடியாது, மன்னிச்சுக்கோங்க. எனக்கு என் படிப்பு வாழ்க்கையை விட எனக்கு குடும்பத்தார் வாழ்க்கை தான் முக்கியம். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்கம்மா. நீ கொஞ்சம் குறி முடிக்கும் முன்னே நான் நல்லா யோசிச்சுட்டு அந்த முடிவு எடுத்திருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க என்றவளோ அதற்கு மேல் நிற்காது முன்னேறி செல்ல அவர்களின் உரையாடலை கேட்டு குழப்பத்துடன் நித்திலாவின் பின் சென்றாள் தாமரை. வெறுமை சூழ தன் மனதை திடப்படுத்தி கொண்டு இறப்பின் விளிம்பில் நிற்பதைப் போல் உணர்ந்த நித்திலா மனைமேடை ஏறி தலைகுனிந்து நின்றாள். அனைவரையும் மடங்கும்படி ஐயர் உரைக்க சரி என்றவாறு மெல்ல நிமிர்ந்து அனைவரையும் கண்டாள். முன்னிருக்கையில் ஓரம் மகாலட்சுமியும் ஸ்டீஃபனும் அமர்ந்திருக்க விழிகளோ தன்னையும் மீறி வேகமாய் அசோகனை தேடி தோற்று போனது. புன்னகை முகமாய் அமர்ந்திருந்த இளையமதியின் மீது நிலைக்க நேற்று இரவு அசோகனை பற்றி அவள் கூறிய வார்த்தைகள் மனதிற்குள் இடியாய் ஒலித்தது. அதனைத் தொடர்ந்து தன் வாழ்க்கையை காக்க அவன் செய்தது, தான் மருத்துவமனையில் இருக்கும்போது தன்னை விட்டு விலகாது தான் தீயாய் பாய்ச்சிய கொடிய வார்த்தைகளையும் வாங்கிக் கொண்டு காவலாய் நின்று அனைத்தையும் நினைத்து கலங்கி வெளிநீர் வரத் துடித்து கொண்டிருந்தாள் நித்திலா. உட்கார்மா, நாளை ஆயிடுச்சு என்று ஐயர் இருமுறை கூற தாமரை நித்திலாவை உழுக்க தன் நிலைக்கு வந்தவளோ தயக்கத்துடன் அருகிலிருந்த விஜயனை கலக்கத்துடன் கண்டவாறு அமர்ந்தாள். நித்திலாவின் பொழிவற்ற முகம், கலங்கிய முகம் மகாலட்சுமியோ குற்ற உணர்விற்கு கொண்டு செல்ல தன் மனைவியின் முகத்தை அறிந்தே அதனை அறிந்து கொண்ட ஸ்டீஃபன் ஆறுதவாய் அவரின் கரங்களை பற்றினார்.
என்னை மன்னிச்சிருங்க ஸ்டீஃபன் என்க. விடுமகா என்றவாறு கரங்களை அழுத்த பற்றி ஆறுதல் கூறினார். ஐயர் மந்திரங்களை கூறச் சொல்ல அதன்படி இருவரும் மந்திரங்களை கூற திருமாங்கல்யம் அனைவரின் ஆசீர்வாதம் பெற்று மறுபடியும் ஐயரின் கரங்களுக்கு வந்தது. அதனை கண்டு அந்த திருமணத்தை ஏற்க மனம் வராது கண்ணீர் வெளிவர அமர்ந்திருந்தாள் நித்திலா. நீ என்னை விரும்புறது உண்மைனா எங்க இருந்தாலும் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த அசோகா, பிளீஸ் என்று நித்திலாவின் மனம் கூக்குரலிட அவளின் விழியின் முன் ஐயர் திருமாங்கல்யத்தை எடுத்து காட்டினார். நன்றி.